வான மண்டலங்களில் அபரிமிதமான சக்தியை பெற்ற சூரபத்மன் என்ற அரக்கனால் தேவர்கள் சிரமப்பட்டனர். இந்த அச்சுறுத்தலை எதிர்த்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு தெய்வீக வீரனை உருவாக்க முடிவு செய்தனர். சிவபெருமானின் 3வது கண்ணின் தீப்பொறிகளிலிருந்து தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் தங்க ஈட்டியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறந்த குழந்தையை அவர்கள் உருவாக்கினர். கார்த்திகேயர் என்றழைக்கப்படும் முருகன் மயிலின் மீது பூமிக்கு அவதரித்தார். அவரது வருகையை வான இசை மற்றும் கதிரியக்க ஒளி வெளிப்படுத்தியது. அவர் சூரபத்மனுக்கு எதிராக தெய்வீக படையை வழிநடத்த விதிக்கப்பட்டார். ஒரு கடுமையான போரில் முருகன் சூரபத்மனையும் அவனது படையையும் எதிர்கொண்டார். அவரது ஒப்பற்ற திறமைகள் மற்றும் துணிச்சலுடன் அவர் தனது மந்திர ஈட்டியான வேல் மூலம் வீரத்துடன் போராடினார். ஒரு காவிய மோதலுக்கு பிறகு முருகன் சூரபத்மனை தோற்கடித்து பரலோகத்திற்கு அமைதியை மீட்டெடுத்தார். தேவர்கள் மகிழ்ந்து முருகனின் வெற்றியை கொண்டாடினர். அவரது நினைவாக கோயில்கள் கட்டப்பட்டன. மேலும் மக்கள் தைரியம் மற்றும் வெற்றியின் அடையாளமாக அவரை வணங்கத் தொடங்கினர். தைப்பூசம், ஸ்கந்த சஷ்டி போன்ற விழாக்கள் முருகனை கொண்டாடும் நிகழ்வுகளாக அமைந்தன.